சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக சிபிஎம் இடையேயான தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஓய்ந்த பாடில்லை என்றும் 3 கட்ட பேச்சுவார்த்தைகளை முடித்த பிறகு 6க்கு கீழ் குறைச்சிக்கவே மாட்டோம் என சிபிஎம் கராராக நிற்கின்ற நிலையில் திமுகவுக்கும் இறங்கி வர மனமில்லை, பின்னணியில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. நாடாளுமன்றத்தின் அலுவல் தொடர்பிற்கு ஏன் இந்தி மொழி ஆதிக்கம் என துரை வைகோ எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். வழக்கமாக தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் அல்லது பணி நிமித்தமாக தங்கள் சொந்த தொகுதிகளில் இருக்க முடியாதவர்களுக்காக வழங்கப்பட்டு வந்த தபால் வாக்கு வசதி தற்போது மேலும் விரிவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிதாக 5 முக்கிய துறைகளை சேர்ந்த ஊழியர்களையும் இந்த தபால் வாக்கு செலுத்தும் பட்டியலில் தேர்தல் ஆணையம் இணைத்துள்ளது. அரசு போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஆகிய 5 துறைகளை சேர்ந்த ஊழியர்களே அந்த புதிய பயனாளிகள் ஆவார் எனவும், இந்த பணியாளர்கள் தேர்தல் நாளன்று தங்கள் பணிகளில் மும்முரமாக இருக்க வேண்டியிருப்பதால் அவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க இனி அனுமதி வழங்கப்படும் என்ற தகவல் வெளியானது. வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் 18 வயதுக்கு மேல் இருப்பவர்களின் பேரில் பான் கார்டு எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தால் இந்த மாதத்திற்குள் பான் கார்டு வாங்கிவிட வேண்டும் என்ற தகவலும், இல்லை என்றால் கூடுதல் ஆவணங்களை தர வேண்டியிருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 38,733 பேருக்கு வீட்டிலிருந்தே வாக்களிக்க வசதி. மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் வாக்குச்சாவடிக்கு வர இயலாத வாக்காளர்களுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு வசதிகளை செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாக்குகளை தபால் மூலம் செலுத்த மாவட்ட நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஒன்றிய அரசின் தேசிய ஏற்றுமதி இறக்குமதிகளை பதிவு செய்திடும் நிர்யாத் நிறுவனம் 2024-2025 ஆண்டுக்கான ஜவுளி ஏற்றுமதிகள் குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாஜகவை டென்ஷனாக்கிய இருவர் அணி கடைசி நேரத்தில் நோ சொன்ன விஜய். நாங்கள் எப்போதும் மதசார்பற்ற கொள்கை என்பதிலோ மதசார்பற்ற சமூக நீதி என்ற நிலைப்பாட்டிலோ சமரசம் வைத்துக் கொள்ள மாட்டோம் எனவும், நமது தலைமையில்தான் ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசி பாஜகவுடன் கூட்டணி என்கிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வைத்துள்ளார். ரூபாய் 1,25,000 குடும்பத்துக்கே விருப்ப மனு வாங்கினேன் என்று அறிவாலயத்தை வைக்க வைத்த உடன்பிறப்பு. அறிவாலயத்தில் வேட்பாளர் நேர்காணலை பரபரப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. இன்று நடந்த நேர்காணலில் முதல்வர் ஸ்டாலினை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் விருப்ப மனு கொடுத்து வந்திருந்த சுவாரஸ்ய சம்பவம் நடந்துள்ளது. சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளத்தில் 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க சென்ற இடத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சிறுமி பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிக்கு ஜாமீன் கிடைத்தது எப்படி என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அமாவாசை காலத்தை முன்னிட்டு ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் கடந்த நேற்று முன்தினம் இரவு ஆனைமலைக்கு செல்ல தயாராக நின்றிருந்த ஒரு சிறப்பு பேருந்தின் கண்ணாடியை பெண் ஒருவர் கல்வீசி உடைத்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இருப்பினும் நேற்று காலை பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் என பேருந்து நிலையம் கூட்டமாக இருந்த சமயத்தில் அந்த பெண் மீண்டும் அங்கு வந்துள்ளார். மாசாணியம்மன் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் காத்திருந்த வேளையில் திடீரென அங்கு நின்ற ஒரு அரசு பேருந்துக்குள் ஏறிய அவர் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை இயக்க முயற்சி செய்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நடத்துனர்கள் பேருந்து நகராமல் இருக்க உடனடியாக டயர்களுக்கு அடியில் கற்களை போட்டு உள்ளனர். அந்த பெண் பேருந்தின் அலாரத்தை விடாமல் ஒலிக்க செய்ததால் பயணிகள் ஆத்திரமடைந்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் பேருந்திலிருந்து கீழே இறக்கப்பட்டார். கீழே இறங்கியும் அமைதியாகாத அந்த பெண் திடீரென பேருந்து டயருக்கு அடியில் படுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மீண்டும் போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த போராட்டத்தினால் பொள்ளாச்சி பேருந்து நிலைய பகுதிகளில் சில மணி நேரம் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. கோவை மாநகரின் முக்கிய போக்குவரத்து சந்திப்புகளில் கடந்த சில நாட்களாக வடமாநில பெண்கள் சிலர் சில மாதங்களே ஆன பச்சிளம் குழந்தைகளை கையில் எழுதியபடி வாகன ஓட்டிகளிடம் பிச்சை எடுத்து வந்துள்ளனர். வெயிலிலும் மழையிலும் குழந்தைகளை வைத்து அவர்கள் தொடர்ந்து யாசகம் பெற்று வந்தது பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கோவை, எப்பதூர், மரக்கடை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்ட நேதாஜி இளைஞர்கள் நற்பணி மன்றத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த பெண்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக
கடுமையாக பதிலளித்ததை தொடர்ந்து இதுகுறித்து குழந்தைகள் நல வாரியத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண்களிடமிருந்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்டனர். அதிர வைக்கும் தகவலாக அந்த பெண்கள் கையில் வைத்திருந்த குழந்தைகள் அவர்களின் சொந்த குழந்தைகள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட குழந்தைகள் அனைவரும் தற்போது குழந்தைகள் நல மையத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழந்தைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டார்கள், இவை கடத்தப்பட்ட குழந்தைகளா அல்லது பிச்சை எடுப்பதற்காக வாடகைக்கு எடுக்கப்பட்டவர்களா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோவை கேரளா எல்லையில் உள்ள வாளையார் அணைக்கு குளிக்க சென்ற தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்தியா வந்துள்ள 92,700 மெட்ரிக் டன் LGB 2 நாட்களுக்கு கூட போதாது என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரின் DNA மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. இதில் ஒருவரின் DNA மாதிரி மற்றும் மாணவியின் நகத்தில் இருந்த சிறிய சதை துணுக்கு மூலம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கொலையாளி என கண்டறியப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட SP மதன், தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கு போக்சோ வழக்கு என்பதால் சில தகவல்கள் மட்டுமே தர முடியும் என்று தெரிவித்துள்ளார். விசாரணையில் மாணவியை தனிமையில் வழிமறித்து கடத்தி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றபோது மாணவி எதிர்த்ததால் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். எவ்வித அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த வழக்கு விசாரணை முறையாக நடத்தப்பட்டது. இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் கண்காணித்து வருகிறது. குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவோம் என்று தெரிவித்துள்ளனர். இன்று தங்கம் சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 170 ரூபாய் குறைந்து 14,300 ரூபாயாக உள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் 6,560 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 765 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை குறைந்ததற்கு 3 முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. முதலாவது, தற்போது வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் அமெரிக்காவின் எரிசக்தி முக்கியத்துவம் பெற்று டாலர் வலுவடைந்து வருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட டாலரை நோக்கி நகர்வதுடன் மற்ற நாடுகளுக்கு தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மாறியுள்ளது. தமிழகத்தில் கோடை காலத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் உடல் நலனை பாதுகாக்கும் நோக்கில் தமிழக பொது சுகாதாரத்துறை சில முக்கிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி சுட்டெரிக்கும் வெயிலில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.